கர்த்தருக்குள் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. 3 மாதங்கள் நம்மை விட்டு கடந்து போயிற்று. 4வது மாதத்தின் முதல் நாளிலே நீங்களும் நானும் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இது உங்களுடைய பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, இது தேவனுடைய சுத்த கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த புதிய மாதத்தின் 1வது நாளிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எத்தனையோ சுகவீனத்தின் மத்தியிலே, எத்தனையோ ஏமாற்றத்தின் மத்தியிலே, எத்தனையோ பிரிவுகளின் மத்தியிலே, எத்தனையோ சோர்வுகளின் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு இன்னமும் கிருபை பாராட்டுகிறார், இன்னமும் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார், இன்னமும் நமக்கு தேவையான ஜெப வேண்டுகோளை நமக்கு அருளுகிறார் என்பதை நிரூபிக்கத்தக்கதாக நம்முடைய சரீரத்திலே சுவாசத்தை தந்து நம்முடைய கண்களும் காதுகளும் சரீர அங்கங்களும் இயங்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இந்த 4வது மாதத்தின் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமம் 18வது அதிகாரத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் இந்த வேதாகமத்திலே ஒரு சிறப்பான இடத்தை பெறுகிறது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு எத்தனையோ பேர் ஒரு கேன்சர் நோய் வந்தவுடனே இனி அவ்வளவுதான் என்று உடம்பெல்லாம் படபடக்கிறது. குளிர் நாடுகளிலே இருந்தாலும் தன்னையும் அறியாமல் வேர்த்து ஒழுகிறது. பிள்ளைகளை பார்த்தவுடனே ஏக்க பெருமூச்சு, அல்லது கணவன் அல்லது மனைவியை பார்த்த உடனே ஐயோ இனி வாழ முடியுமோ என்ற பயம். அப்படி என்றால், ஒரு நோய் வந்தவுடனே, ஒரு தோல்வி வந்தவுடனே அவ்வளவுதான் என்று முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறோம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் வரும் பொழுது மற்றவர்கள் நம்மை பார்த்து இந்த குடும்பம் அவ்வளவுதான், நடுத்தெருவுக்கு வந்துவிடும் என்று ஏளனமான வார்த்தைகள், அது ஏதோ இன்று நேற்று அல்ல, தொடர்ந்து அநேகர் தங்களுடைய காதுகளினால் கேட்கிற வார்த்தைகள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரம் ஆபிரகாம் சாராள் என்பவர்களுடைய வாழ்க்கையை குறித்திருக்கிறது. ஆபிரகாம் சாராள் பிள்ளைகள் இல்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு நான் ஒத்தாசையாக இருப்பேன், உன்னிடத்தில் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் நிமித்தம் பூமியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உன்னுடைய சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு குழந்தை கூட கர்ப்பத்தில் தங்கவில்லை, ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை. வானத்தை பார் என்றார், பார்த்தார். நட்சத்திரங்களை எண்ணு என்றார், என்னால் முடியாது என்றார். அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததிகள் பெருகும் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். கடற்கரைக்கு அழைத்து கொண்டு போய் இந்த மணலை எண்ணு என்றார், அது முடியாது என்றார். அந்த அளவுக்கு உன்னுடைய பிள்ளைகளையும் சந்ததியையும் பெருக பண்ணுவேன் என்றார். ஆனால் அதற்கான அடையாளம் இல்லை. ஜெபிக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிறோம். உங்களுடைய சுகவீனத்திற்காக எத்தனை முறை, எத்தனை பேரிடத்திலே நீங்கள் ஜெபம் விண்ணப்பம் கேட்டிருப்பீர்கள், எத்தனை பேரிடத்திலே ஜெபியுங்கள் என்று சொல்லி இருப்பீர்கள். சில பேர் சுகவீனத்தை சொல்லி ஜெபிக்க சொல்லியிருப்பார்கள். சில பேர் ஒரு சைலண்ட் பிரேயர், ஒரு அமைதி ஜெபம், என்னுடைய பெயரை வைத்து ஜெபியுங்கள் என்று சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை நிறைந்த சுகவீனம், வேதனை நிறைந்த வாழ்க்கை, அவ்வளவுதான் என்று முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை. ஆனால் ஆபிரகாமும் சாராளும் அதே சூழ்நிலை தான். வயதாகிவிட்டது, கிழவர்களாகி போய்விட்டோம், இனி நமக்கு எந்தவித ஆசபாசங்கள் ஒன்றும் இல்லை, இனி உனக்கு நான் எனக்கு நீ என்று தங்களுடைய வாழ்க்கையில் 2 பேரை வைத்து அவர்கள் முடித்து கொள்ள அவருடைய சிந்தனைகள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் வந்தார், ஆண்டவர் அவர்களோடு பேசினார், அவருடைய சந்தேகத்திற்கு ஒரு முடிவு கட்டினார்.
அவ்வளவுதான் என்று முற்றுப்புள்ளி வைத்ததை அழித்துவிட்டு இனி உன்னுடைய வாழ்க்கை எங்கு நீ சந்தேகப்பட்டாயோ அங்கிருந்து தான் தொடங்குகிறது என்றார். என்று உன்னுடைய வாழ்க்கை இனி மலராது, உன்னுடைய நோய் இனி சுகத்திற்கு வராது என்று நீ முடிவெடுத்தையோ அந்த முடிவு ஆண்டவருடைய முடிவாக மாறி உன்னுடைய வாழ்க்கை சுகத்தோடு மாறப்போகிறது என்று ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். அந்த வசனம் என்னவென்றால், ஆபிரகாமினிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்தம் அல்லது ஒரு கேள்வி என்னவென்றால் 14வது வசனத்தில் இருக்கிறது. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? எனக்கு பிரியமானவர்களே, இந்த கடந்த 3 மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கடந்து போனது என்று எனக்கு தெரியாது. சில வேளைகளிலே மருந்து சாப்பிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாரத்தோடு கடத்தி இருந்திருக்கலாம். சில பேர் கண்ணீரால் கடத்தி இருந்திருக்கலாம். சில பேர் குடும்ப சண்டைகளினால் நாட்களை கடத்தியிருக்கலாம். சில வேளைகளிலே கையிலே கொஞ்சம் பணம் கூட இல்லை என்று சொல்லி பொருளாதார நெருக்கடிகளிலே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் விட்டு ஜெபித்து ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க மாட்டீரோ என்று சொல்லி ஜெபித்து படுக்கையிலே கண்ணீரோடு உறங்கக்கூடிய சூழ்நிலை, பாரத்தோடு காலையில் எழுந்திருக்க சூழ்நிலையிலே இந்த 3 மாதத்தை நீங்கள் கடத்திருக்கலாம். ஆனால் இன்று தேவன் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் என்னவென்றால், நீங்க என்ன நினைச்சீங்க? உலகத்தையும் அண்டசராசரத்தையும் என்னுடைய திரு வாயினாலே நான் படைத்தேன். என்னால் ஆகாத, உனக்காக நான் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? உன்னுடைய கஷ்டத்தையும் சுகவீனத்தையும் உன்னுடைய பலவீனத்தையும் உன்னுடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசத்தையும் என் கண்கள் காணாதோ? என்னுடைய கைகள் ஆசீர்வதிக்காதோ? என்னுடைய வாயின் வார்த்தையினால் நீ உயிர் பெற்று வரமாட்டாயோ? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. எனக்கு பிரியமானவர்களே, அந்த சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் கோடிக்கணக்கான எண்ண முடியாத நட்சத்திரங்களுக்கு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையை அவர் மீண்டும் சரி செய்ய மாட்டாரா? உங்களுடைய கண்களிலிருந்து வழிகிற கண்ணீரை துடைப்பதற்கு அவருடைய கரம் அந்த அளவுக்கு குறுகி போயிற்றா? எனக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாமும் சாராளும் அப்படித்தான் நினைத்தார்கள். காலம் வரும், உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்றவுடனே சாராள் நகைத்தாள், ஆபிரகாமும் நகைத்தான். என்ன பேசுறாரு இவரு? எல்லாம் முடிஞ்சு போச்சு, தோளெல்லாம் சுருங்கிருச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்று உண்டோ? எனக்கு பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள்களின் தினம் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது, ஏமாற்றத்தின் தினம் என்று. ஆனால் இன்று இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தோடு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், இது ஏமாற்றத்தின் நாள் அல்ல, முட்டாள்களின் நாள் அல்ல. எண்ணி ஜெபித்து ஏமாந்து போய்விட்டேனே என்று சொல்லக்கூடிய நாள் அல்ல. அதிசயத்தை சந்திக்கும் நாள், ஆச்சரியத்தை சந்திக்கும் மாதம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினாலே சுகத்தை பெற்றேன் என்று சாட்சி சொல்லக்கூடிய மாதம். எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் எனக்கு உண்டு. காரணம் என்ன தெரியுங்களா? என்று ஆண்டவருடைய கரத்தை பிடித்தீர்களோ, என்று ஆண்டவருடைய காலில் விழுந்து இயேசுவே உம்மை தவிர எனக்கு ஔஷதம் ஒன்றும் இல்லை, எனக்கு மருந்து ஒன்று இல்லை, நம்பிக்கை இல்லை, நீர் இருந்தால் மாத்திரம் என்னுடைய வாழ்க்கை சுகமாகும், பலமாகும், நம்பிக்கை கிடைக்கும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சொல்லிட்டில்ல, என்கிட்ட விட்டுட்டில்ல, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று நான் சொல்லும் பொழுது நீ உன்னுடைய பாரத்தை என் மேல் வைத்து விட்டாய் அல்லவா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே என்னிடத்தில் வா என்று நான் சொல்லும் பொழுது என்னிடத்தில் வந்து விட்டாய் அல்லவா? இனி என்னால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை அதிசயத்தின் உருவமாக நான் மாற்றப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான ஜனங்களுக்கு சாட்சி பகரத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையை இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு
மரண படுக்கையில் நீ படுத்திருந்தாலும் அந்த மரண படுக்கையை மகிழ்ச்சியின் படுக்கையாக நான் மாற்றப் போகிறேன். உன்னுடைய கண்களில் இருந்து துக்கத்தின் கண்ணீர் வந்து கொண்டு ஒவ்வொரு நாளையும் இந்த 3 மாதம் நீ கடத்திருந்தால், இந்த மாதம், இந்த நாள் உங்களுக்கு தேவனுடைய நம்பிக்கையினால் அந்த துக்கத்தின் கண்ணீர் மாறி ஆனந்தத்தின் கண்ணீராக, நம்பிக்கையின் கண்ணீராக, ஜெயத்தின் வெற்றியின் கண்ணீராக அதை மாறுவதற்கு ஆண்டவர் உங்களிடத்தில் வருகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். அவ்வளவுதான் என்று உங்களுடைய வாழ்க்கையை முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். இந்த நோய் என்னை மரண படுக்கையிலே கிடத்திவிடும், சவ பெட்டியில் என்னை கொண்டு போய் வைத்துவிடும் என்று பயப்படாதீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக திருப்புவார். உங்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்துவார். ஐயோ, என்னை மரணப்படுக்கையில் கொண்டு போய் விடுவார்கள் என்று நான் நினைத்தேன், ஆனால் ஆண்டவர் மகிழ்ச்சியின் படுக்கையாக அதை மாற்றி போட்டார் என்று உங்களுடைய திருவாயினால் சொல்லும் அளவுக்கு ஆண்டவர் உங்களை வழிநடத்த போகிறார். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, ஆபிரகாம் ஒரு நாள், சாராள் ஒரு நாள், ஐயோ அவ்வளவுதான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எங்கே? தேவனுடைய உடன்படிக்கை எங்கே? எங்களுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருகும் என்று சொன்ன அந்த தேவனின் வாக்குறுதி எங்கே? கடற்கரை மணலைப் போல எங்களுடைய சந்ததி பெருகும் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய திருச்சுவடி எங்கே என்று எத்தனையோ பேர் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனால் இன்று அந்த ஆதியாகமம் 18:14 நாங்கள் வாசிக்கும் பொழுது, உம்மால் செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றுமில்லை ராஜா. உம்மால் இந்த சுகவீனத்தை சுகப்படுத்த முடியும். இந்த கடன் தொல்லைகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை வெளியேற்ற முடியும். இந்த ஆட்கொள்ளி நோயை நீர் அவருடைய சரீரத்திலிருந்து விரட்ட முடியும். ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய முடியும் ஆண்டவரே. கடன் தொல்லையில் இருந்தும், பொருளாதார பிரச்சனைகளில் இருந்தும், குடும்ப பிரச்சனைகளில் இருந்தும், கணவன் மனைவி தொல்லைகளில் இருந்தும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சீர்குலைந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற பெற்றோர்களுடைய கண்ணீரை துடைக்கும் நாளாக இதை மாற்ற தரணும். செய்ய போகிறதற்காக நன்றி. அதிசயத்தை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. இது முட்டாள்களின் தினம் அல்ல, ஏமாற்றத்தின் தினம் அல்ல, மகிழ்ச்சியின் தினம், சாட்சியின் தினம், ஆண்டவரை உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் நம்பிக்கையின் தினம். அப்படிப்பட்ட நல்ல கிருபை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.